ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரிசல்ட்ஸில் WH ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கும். இதில் நிறைய பேருக்கு ஆப்சென்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். இல்லை ஒரு சில பேருக்கு உங்களோட ரிசல்ட்டே பார்க்க முடியாத மாதிரி நோ ரெக்கார்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ரிசல்ட்டில் நிறைய பேருக்கு வந்து டபுள் கோடோட வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா, இல்லை என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க டீப்ல போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு அந்த ரிசல்ட்டே பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய பேருக்கு வந்து WH1, WH13, WHNPலாம் வந்துருந்துச்சு. அதுபோக WH5 UA அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ ரெக்கார்ட் அப்படிங்கிற மாதிரி நம்பர் போட்டு செக் பண்ணாலும் வரல. லாஸ்ட்டாக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டபுள் கோடோட, அதாவது 6th செமஸ்டரில் தான் இந்த இது டபுள் கோடோட வந்து ரிசல்ட் பப்ளிஷாக இருக்கும். இதுக்கெலாம் என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு WH13 பொறுத்த வரைக்கும் உங்கள் காலேஜில் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணாமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் காலேஜுக்கு பே பண்ணியிருப்பீங்க, அவங்க யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணாதனால நிப்பாட்டி வச்சிருப்பாங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதுக்குமே வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 28க்குள்ளே வந்து இந்த இது வந்து காலேஜில் ஃபீஸ் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி ரிவேலேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத உங்கள் ஃபோட்டோ காப்பியில் வந்து சொல்லியிருப்பாங்க. இல்லைனா உங்களால் அப்ளை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, WH13 பொறுத்த வரைக்கும் உங்கள் காலேஜோட இஷ்யூ தான். ஸோ அதனால் அவங்க ஃபீஸ் பே பண்ணிட்டாங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி உங்கள் காலேஜில் சீக்கிரமாகவே பே பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 வீக்குள்ளே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இல்லைனா வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரிசல்ட் அப்பப்போ போய் உள்ளே செக் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே மோஸ்ட்லி உங்களுக்கு மாறிடும். ஒரு சில டைம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக விடுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து நோட்டிஃபிகேஷன் வராது. ஏன்னா WH13 எல்லாருக்கும் வரல. ஸோ அதனால் நீங்கள் வெப்சைட்டில் அப்பப்போ செக் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட ரிசல்ட் பார்க்க முடியும். ரெண்டாவது WH1, இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க கன்ஃபியூஷன். மால் ப்ராக்டிஸ் புக் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கொயரி போயிருப்பீங்க. அவங்களுக்கு உங்களுக்கு டேரெக்டாகவே சொல்லியிருப்பாங்க இந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் அரியர்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டில் தான் மோஸ்ட்லி அரியர் விழும். ஆனால் இப்போதைக்கு WH1 வந்துருக்கும். இதுக்கு ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷனாக விட்டாங்கன்னா உங்களுக்கு அது தனியாக ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். இல்லைனா நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த WH1 ரிசல்ட் வந்து அது பப்ளிஷ் ஆகும். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மந்த் ஆகலாம். இதுக்கு முன்னாடி அப்படி தான் ஆயிருக்கு. ஸோ அதனால் இது வந்து எல்லா இதுக்குமே ரிசல்ட் வந்து அரியர் விடுமான்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு என்கொயரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த என்கொயரியில் உங்களுக்கு 1 சப்ஜெக்ட் தான் அரியர் அப்படின்னா, ஸோ மோஸ்ட்லி அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கும். இல்லைனா உங்களுக்கு எக்ஸாமாக இருக்கும். அது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன மால் ப்ராக்டிஸ் பண்ணேனே தெரில ப்ரோ, ஆனால் நான் கண்டிப்பாக பிட் அடிக்கல, பார்த்துல எதுவுமே பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஸ்டிக் பன்ஸ் இல்லாட்டி ஒயிட்னர் இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெனால்ட்டி அமௌண்ட்டை பே பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆச்சு. அதுலேயுமே வந்து நார்மல் ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதில் வந்து எந்த ஒரு அரியரும் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து பிட் அடிச்சோ இல்லாட்டி வந்து வேறு எதுவும் மால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரீசன் சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வரும். இதுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறது தெரில. இந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் உங்களோட சைட்லேருந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த WHNP இது வந்து புதுசாக இருக்குது. இதோட சப்ஜெக்ட் கோடில் OLC 301 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை சர்ச் பண்ணி பார்த்தா வரல. ஆனால் இந்த WHNPயோட ஃபுல் ஃபார்ம் என்ன இருக்கலாம் அப்படின்னா, வித் ஹெல்டு நாட் ப்ராசஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம். அதாவது இந்த சப்ஜெக்ட் கூட இல்லை, அதனால் வந்து மேபி உங்களுக்கு அங்கே கிரேடு வராதனால உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். இது எதனால் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இதுக்கப்புறம் WH5, அதாவது வாண்ட் ஃபார் கிளியரன்ஸ் ஃப்ரம் உங்களோட டேரக்டர்கிட்டருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியல. பட் இது வந்து என்ன ரீசனாக இருக்கலாம்னா, ஸ்டூடெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸோ சர்டிஃபிகேட்ஸோ இல்லை இன்டர்னல் மார்க்ஸ் இந்த மாதிரி ஏதோ வந்து கரெக்டாக ப்ராப்பராக இது பண்ணாதனால உங்களோட டேரக்டர்கிட்ட கிளியரன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவுமே உங்கள் காலேஜ் சைடில் இருந்தால் மோஸ்ட்லி இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மோஸ்ட்லி இதுவும் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் காலேஜ் சைடும் கேளுங்க. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஸோ மோஸ்ட்லி வித்துகள் வந்துச்சுன்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆகாமல் இருக்குமா அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் UA, இது ரொம்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க கன்ஃபியூஷன். நான் வந்து எக்ஸாமே அட்டன் பண்ணேன் ப்ரோ, ஆனால் UA வந்திருக்கு, இது எதுவும் பக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் UAன்னு ஆப்ஷன் தான். யூன் வந்தால் நீங்கள் 50 மார்க் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு அது வந்து அரியர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆரியன் போட்டிருப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூனும் ஒரு சில சப்ஜெக்டில் அரியர் வந்திருக்கு, UAனும் போட்டு ஆப்ஷன் வந்திருக்கு. ஆனால் நான் கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை பற்றி உங்கள் காலேஜ் சைடில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் காலேஜ்லேருந்து ஏதாச்சும் நீங்கள் பேசுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறத பொறுத்து அந்த UAக்கு தெரியும். இதை பற்றி எனக்கு கரெக்டாக தெரில. ஏன்னா ஆப்ஷனுங்கிறது இந்த டைம் புதுசாக வந்திருக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணாமல் விட்டு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த டைம் வந்து 2 எக்ஸாம் வந்து கண்டினியூவாக மத்தியானம் காலையில் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவும் பேப்பர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டிங்களாங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நோ ரெக்கார்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. இதுவுமே வந்து PG ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்துருந்துச்சு. ஸோ இதுக்கான காரணம் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க காலேஜ்லேயே வந்து ஹால் டிக்கெட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வராமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பெர்மிஷன் லெட்டர் எழுதினதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த நோ ரெக்கார்டு வர்றதுக்கு காரணம் வந்து உங்கள் காலேஜ் சைடில் வந்து ஏதாச்சும் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக அப்டேட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இது வரும். இதுவுமே மோஸ்ட்லி உங்கள் காலேஜில் கேட்டிங்கன்னா
சொல்யூஷன் வந்து கொடுத்துருவாங்க. இது உங்கள் காலேஜ் சைடு தான். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கலாம் ஒரு 2 or 3 வீக்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கலாம். உங்கள் காலேஜில் ஏதாச்சும் சொல்யூஷன் கிடச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் நான் சொன்ன எல்லாத்துக்குமே வந்து வேறு சொல்யூஷன் உங்கள் காலேஜில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக WH வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டபுள் கோட் இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு CSC, ITA, DS இந்த மாதிரி இருக்க சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கோட் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது 2024லையும் வந்திருக்கு, ஏப்ரல் மே 2024ல். இருந்தாலும் வந்து இந்த டைம் வந்திருக்கு. இதை பற்றி உங்கள் காலேஜில் இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் சொல்லுங்கள். மோஸ்ட்லி வித்துகள் வந்துருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். அந்த சப்ஜெக்ட்டில் அரியர் வருமானு கேட்டிங்கன்னா ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணலன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிரும். ஸோ இதில் ஒரு சில இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காலேஜ் சைடில் இருக்கிற ப்ராப்ளம் தான் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ரிசல்ட் வந்துடும். ஸோ நல்லா வெயிட் பண்ணுங்கள். ஸோ பாசிட்டிவ் ரிசல்ட் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.